அதான் இப்படி சந்தோஷமா எங்க வர்ற? சினிமா வண்டி வருது. அதுக்கு ஏன் பிள்ளை இப்படி ஓடுற? நோட்டீஸ் வாங்குறதுக்கு. யோ 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 எனக்கு குடியா? யோ யோ நோட்டீஸ் எனக்கு குடியா? யோ 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 குடியா? யோ ஏய் உள்ள உட்காரு. என்ன படம் நடக்குது பிள்ளை டென்ட்ல? எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் படம்னு தெரியாதா? அதான் ஒரு படமே போட்டிருக்க. படத்து பேரை சொல்லண்டி. சொல்றேன் இல்ல ஆத்தா, எம்ஜிஆர் படம்னு. அந்த நோட்டீஸ்ல என்ன பேரு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லுடி. படிக்க தெரிஞ்சாதான் அப்பவே சொல்லி இருப்பல்ல ஆத்தா. படிக்க தெரியாமலே இந்த சிலுப்பு சிலுப்புறா. என்ன படிக்க தெரிஞ்சா? அடியே பாண்டி மீனா. ஆத்தா வந்துட்டு ஆத்தா. அங்க என்னடி பண்ற? மாமனுக்கு சோறு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஏண்டி முதுகாடி தேய்ச்சி விட்ட? ஏன் ஆத்தா, நான் தேய்ச்சி விட்டதுக்கு என்னவா? என்னவா? தேங்காய் நாரை போட்டு பறக்கு பறக்குன்னு தேய்ச்சு முதுகு தோலை எல்லாம் உடிச்சு விட்ட. ஆத்தோ எரியுதா ஆத்தா? குளு குளுன்னு இருக்குது. சிரிக்கிறா பாரு சிரிக்கி. அம்புட்டு தண்ணிய வாரி கொட்டியும் இன்னும் திகு திகுன்னு எரியுதுங்கிறேன். தம்பிக்கு ஏண்டி இன்னைக்கு இம்புட்டு சீக்கிரம் சோறு கட்டுற? இல்ல ஆத்தா, பாவம் மாம கோழி கூப்பிட வயக்காட்டுக்கு போயிடுச்சுல, அதான் நேரத்துக்கு எடுத்துட்டு போறேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு நெத்திலி குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இல்ல. மாமனுக்கு மட்டும்தான் பிடிக்குமாக்கும். உங்க அப்புவுக்கு கூட தான் நெத்திலின்னா உசுரு. அங்கன சீனா தானா கடையில தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நீ வர வழியில அவங்கள சாப்பிட வர சொன்னேன்னு சொல்லிட்டு வந்துரு. அடியே ஒன்ன தாண்டி வெயில நெருப்பா கொதிக்குது. வெறுங்காலோட போகாத, அந்த செருப்பை மாட்டிட்டு போ. சரியாத்தா. பொழுது விடிய போது உன் வீட்டுக்காரர் இன்னும் வரல? வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கட்டும்னு தான் அப்ப இந்த மாப்பிள்ளைய கட்டி வச்சாரு. அது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாத்தியா? அது என்னவோ உனக்கு எனக்கு பாரபட்சம் இல்லாம தான் ஆளுக்கு 25 ஏக்கர் பூமி எழுதி வச்சுட்டு போச்சு. ஆனா நீ உன் புருஷன் கேட்டாருன்னு அவருக்கே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்ட. அக்கா, உன் சொத்தை எல்லாம் இப்ப வித்து வித்து ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னும் இருக்கிற 5-6 ஏக்கர் பூமி தான். அது என்னைக்கோ. தம்பி, என்ன பத்தி எது வேணும்னாலும் பேசு, என் புருஷனை பத்தி பேசாதுன்னு சொல்ல போற அதானே? உன் வாழ்க்கை வெயில ஏத்தி வச்ச விளக்கு மாதிரி மங்கி போச்சு. அதை நினைக்கும் போதுதான் நெஞ்சுக்குள்ள முள்ளு தைச்ச மாதிரி ஒரு வேதனைக்கா. வள்ளிக்கண்ணு வள்ளிக்கண்ணு உன்ன தாண்டி. அடடே வாங்க தாச்சி. ஊர்ல யாருக்கு என்ன ஆச்சு? என்ன செய்தி? எல்லாம் ஓவட்டு செய்திதான். பொண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு செல்லமா வளர்த்திருக்கே. அவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என்னடி பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஒண்ணுமே இல்லாத்தா, இவ வீட்டு செவுத்துல இம்புட்டோண்டு சாணி தட்டி புட்ட, அதுக்கு இந்த குதி குதிக்கிறாக. அதான் இம்புட்டோண்டுன்னு சொல்றா இல்ல, அதுக்கே அந்த கோவம் கோய்க்கிறிய? இம்புட்டோண்டா 3 கடகப்பட்ட நிறைய எருமச்சாலை எடுத்துட்டு வந்து 7 செவத்துல சப்பு 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 சப்புன்னு அரைச்சிருக்கா இவ. வேணா நீ வந்து பாரு. இனிமே அப்படி செய்ய மாட்டா தாச்சி, நான் கண்டிச்சு வைக்கிறேன். இப்ப அப்படித்தான் சொல்லுவேன். நான் போனதுக்கு அப்புறம் அவளை தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சுவேன். இவ சாதாரணமானவளா? சீம சித்திராங்கி நாட்டு முள்ளு வாங்கியாச்சே. அடி போங்கடி, நான் வாரேன். ஏண்டி ஊருகட்ட கழுத, நம்ம வீட்டு செவரு தான் கோட்டை மதுரை மாதிரி இருக்குல்ல, அதை விட்டு ஊரா வீட்டு செவத்துலயா போய் சாணி தட்டுவாங்க? ஷோ போத்தா, நம்ம வீட்டு செவத்துக்கு வெள்ளையடிச்சு 1 வாரம் தானே ஆச்சு, அதுல எப்படி சாணி தட்டுறதா? வா. என்ன தம்பி, பொழுதோட போன உன் மச்சான் இன்னும் காணோம்? ஆமா, நடுராத்திரி ஆச்சு, இன்னும் வரலையே. சலங்க சத்தம் கேக்குது. மச்சான் வந்தாச்சு. பொங்கடா பிசு பாத்துங்களா? இந்த ஊரே ஏத்து வந்தாலும் மட்டும் நடக்காது. நான் கில்லேடிக்கு கில்லேடி. யார ஏமாத்த பாக்குறானுங்க? வண்டியை மாட்டியும் வச்சு ஆடுறதா தான் பேச்சு. ஆனா சலங்கையும் கேட்டா நான் விட்டுருவேனா? என்ன மச்சான் பண்ணீங்க? மாப்பிள, நானும் நம்ம பங்காளி வைரவத்தேவன் சீட்டு விளையாண்டோம். வண்டியை மாட்டியும் வச்சு ஆடினேன், தோத்துட்டேன். ஆனா சலங்கையும் அவுக்க பார்த்தானுங்க. நான் யாரு? கில்லேடிக்கு பிறந்த கில்லேடி ஆச்சே. அக்கா, தேரவே தேராது, நீங்க உருப்படவே மாட்டீங்க. மாப்பிள, இந்த சலங்கையை வச்சு ஆடி நாளைக்கு போன வண்டியை மாட்டி திருப்பிடுற. இந்தாடி
என்ன கையில கடத்துல பளிச்சு பளிச்சுட்டு மின்னுது, ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போல் இருக்குது. ராத்திரிக்கு தூங்கும் போது கபக்குன்னு அவுத்துறா. அப்பாடா ஒத்துக்க மாட்டேன், நீ கண்ணை திறந்து. டேய் பெரிய தம்பி, காளியாத்த சத்தியமா சொல்றேன், கண்ணை மூடிட்டு சில போய் சொல்றேன். உன் மேல சத்தியம் பண்றேன்டா. சத்தியம்னா உனக்கு சக்கரை பொங்கல் மாதிரி, நீ எத்தனை சத்தியம் வேணாலும் பண்ணுவ. ஏண்டா என்ன பார்த்து அப்படி சொல்ற? போறா யாரடி புறம்போக்குன்னு கேக்குற? அப்பா ஆத்தா பேர் தெரியாத அனாதை கழுதுன்னு நீ வந்து என் பிள்ளைய புறம்போக்குங்கிறியா? யாருக்கிட்ட அப்பா ஆத்தா பேர் தெரியாது? எங்க அப்பா பேரு சின்ன கருப்பு தேவர், என் ஆத்தா பேரு வள்ளிக்கண்ணு. அவங்க வளர்த்தவங்க தானே, பெத்தவங்க பேர் தெரியுமா உனக்கு? வேணும்னா உன் ஆத்தா வள்ளிக்கண்ணையே போய் கேளு, அவளே சொல்லுவா நீ படுத்துறையில கடந்தவனு. வாடா போகலாம், வாங்கடி. பாண்டி மீனா, மீனா, என் வயித்துல பால வாத்தா. ஏண்டி கூறு கட்டவள, உன்னை எங்கிட்டலாம் தேடுறது? இங்க வந்து இப்படி முனையும் கிடக்குறிய? நான் பிறந்த இடம் இதானே, என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் இங்க வந்துதானே ஆகணும். எந்த நாய என்னமோ பேசினா நீ ஏன் பிள்ளை இப்படி எல்லாம் பேசுற? ஆத்தா, நான் அனாதன்னு ஒரு நாள் கூட நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் அப்படி நினைச்சா தானே புள்ள சொல்றதுக்கு. உன்னை ஏன் ரத்தத்துல பூத்த பூவால நினைச்சிருக்கேன். ஆத்தா, இந்த ஆத்தா உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல புள்ள. ஆத்தா